நம்ம நேற்று கெஸ்ஸிங் என்ன பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, 264 கொடுத்துட்டாங்க ரிசல்ட்டு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 264 கொடுத்துட்டாங்க. நாம கொடுத்ததுல என்ன பாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாம கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா 264ல் பாருங்கள் 2 இங்கேயும் 6 இங்கேயும் இப்படி மாற்றி மாற்றி எடுத்ததுனால கொஞ்சம் கெஸ்ஸிங் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஆல் போலில் நம்ம எடுத்துட்டோம். ஆல் போலில் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் கரெக்டாக எடுத்துட்டோம். ஆல் போலில் பாருங்கள் 6 அப்படியே எடுத்துட்டோம். இந்த 4 மாற்றி கொடுத்துட்டோமோ அது கொஞ்சம் கரெக்டாக ஆடிடும். அதை மட்டும் மாற்றி கொடுக்க மாட்டுட்டோம். அடுத்து வாங்க நம்ம இதில் பாருங்கள் 46 அப்படியே பின்னாடி கொடுத்தோமா நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். பாருங்கள் இதை மட்டும் இங்கே 4 மட்டும் கொடுத்தோமா ஃபுல் போர்டு வின்னிங் எடுத்துருக்காங்க. இந்த 9 பழம் 4 கொடுத்துருங்க. இந்த 4 மட்டும் கொடுக்க மாட்டுட்டோம். இல்லை பாருங்கள் பெஸ்ட்டு ஆல் போல் 2 கொடுத்துருக்கேன். இது ஓரளவுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதேங்க பாருங்கள் இந்த சொன்னாங்க இதை ஃபுல்லாக வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏபிசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் 64 நல்ல வின்னிங் எடுத்திருக்கோம். 26 நல்ல வின்னிங் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்ல வின்னிங் எடுத்திருக்கோம். இதை பாருங்கள் கன்ஃபார்மாக நல்லா வின்னிங் எடுத்தீங்களா மறக்காம வச்சு ப்ளே பண்ணிக்காங்க. நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு உங்களுக்கு. எனக்கு பாருங்கள் நல்ல கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க அடுத்த நாள் கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். அடுத்த நாள் தேதி என்ன பார்த்தீங்கன்னா 20/3/2026. இன்றைக்கி ஏ போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 8. அதே பி போலில் பாருங்கள் 9 2. சி போலில் பார்த்தீங்கன்னாங்க 3 1. ஏன்னா அதிகமாக இன்றைக்கி கெஸ்ஸிங் கணிப்பில் வரல, அதனால் வந்த நம்பர் மட்டும் எடுத்து வந்துருக்கேன். ஏன்னா அதிகமாக ஓப்பன் ஆகாது, இந்த நம்பர் மட்டும் தான் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஏன்னா மேபி இதில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த நம்பர் எடுத்து வந்திருக்கேன். நமக்கு ஆல் போலில் பார்த்திங்கன்னா ஆல் போல் என்ன எடுத்து வந்திருக்குன்னா 1 6 8. ஆல் போல் எடுத்து வந்திருக்கேன். ஆல் போல் இல்லை உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மறக்காம வச்சு ப்ளே பண்ணி விளாண்டுக்காங்க. அடுத்து வாங்க நம்ம ஏபிசி போயிடலாம். நம்ம 3 டிஜி போயிடலாம். இன்றைக்கி 3 டிஜி பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டு வரல, ஏன்னா நம்ம கணக்கில் 3 டிஜி அதிகமாக வரல. 193 181 160 052. அது பார்த்திங்கன்னா 579 831 இதாங்க கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் இதில் 3 டிஜிட்டில் உங்களுக்கு எது வந்தாலும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. எனக்கு என்ன எது மேலே டவுட்டாக இருக்குன்னா இந்த 2 லைன் மேலே டவுட்டாக இருக்குது. இந்த 2 லைனில் பார்த்திங்கன்னா 181 193 அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க நம்ம ஏபிக்கு போயிடலாம். ஏபியில் பார்த்திங்கன்னா 19 18 16 05 57 83 93 79 81 31 60 52 79 31. பாருங்கள் என் கெஸ்ஸிங் இது தான் அதிகமாக வருது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் அதிகமாக வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணிக்காங்க. உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் அதிகமாக வருதோ அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி விளாடுங்க. பாருங்கள் அதிகமாக உங்களுக்கு ரொட்டேட் பாருங்கள் 79 31 ரொட்டேட் ஆகிருக்கு. உங்களுக்கு 31 79 ரொட்டேட் ஆனால் மறக்காம வச்சு ப்ளே பண்ணிக்காங்க. இப்போ நம்ம பெஸ்ட்டு ஆல் போர்டு போயிடலாம். நம்ம பெஸ்ட்டு ஆல் போர்டு என்னென்னு யோசிக்கிறோம். நம்ம பெஸ்ட்டு ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டு ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 கொடுக்கலாம். 9 நல்ல கெஸ்ஸிங் தான். நம்ம அதிகமாக 9 ஆடலை, 9 கொடுத்து இங்கேயுமே 1 எடுத்து வந்துடலாங்க. ஏன்னா அந்த 1 மேபி அதிகமாக விளாட சான்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த 1 அதிகமாக எடுத்து வந்தாங்க. ஏன்னா மேபி பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கு ஏபி என்ன வரலாம்னு பார்த்திங்கன்னா ஏபி பார்த்திங்கன்னா 18 வரலாம். 18 அதிகமாக சான்ஸ் இருக்குது, அதனால தான் 18 வரலாம். அதான் சொன்னவங்கள்ட்ட 18 வந்தால் மறக்காம வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இந்த கெஸ்ஸிங் அப்படி தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நம்பர் விளையாடுது, அதனால் நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த கெஸ்ஸிங் வச்சா வந்தால் மறக்காமல் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஏபிசி போர்டு ஆல் போர்டு எல்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. மறக்காமல் வந்தால் அவங்க கெஸ்ஸிங் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க.